அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்துடைய உயர்கல்வி ஆலோசகர் முகமது இஸ்மாயில் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்ல நிறைய ஃபோன் கால்ஸ்ல வந்து அந்த மாணவர் அல்லது மாணவியை வந்து எப்படி அந்த ஃபோன் கால் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, சார் எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து 130 இருக்கு, 140 இருக்கு, நான் எந்த காலேஜ் எடுக்கட்டும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொதுவாகவே வந்து மாணவர்களுக்கு என்ன மனநிலை இருக்குது அல்லது பேரண்ட்ஸுக்கு என்ன மனநிலை இருக்குன்னு சொன்னாக்கா, படிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லாட்டி மெடிசன் படிக்கணும். பயாலஜி ஸ்டூடெண்ட்னா வந்துட்டு இதுக்கு போகணும்டா, மெடிசனுக்கு போகணும், மேக்ஸ் எடுத்திருந்தாருன்னு சொன்னாக்கா இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் மனநிலையா இருக்கு. ஆனா என்ன இதுல முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து கட் ஆஃப் வந்து 170 இல்லாட்டி 175 மேல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் போகலாம். ஏன்னா அப்பதான் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும், அல்லது டயர் 1, அதிகபட்சம் டயர் 2 இல்ல டயர் 3 காலேஜாவது கிடைக்கும். நீங்க அதுக்கு கீழே கட் ஆஃப் குறையுது, 130 140 தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு டயர் 3 கீழே உள்ள காலேஜஸ் தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் டயர் 3 காலேஜஸ் கீழே போனாக்கா என்ன ஆகும்னு சொல்லிட்டு, அங்க வந்து கோச்சிங்கும் இதா இருக்கும், அதே போல பிளேஸ்மெண்ட், அதே போல ஃபர்தரா ரிசர்ச்சுக்கு போறதுக்கான மோட்டிவேஷன் எல்லாமே அங்க கம்மியா இருக்கும். அப்ப நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, வெறும் இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து படிக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போறதெல்லாம் வந்து ஏதோ வந்து செகண்ட் கிரேடு எஜுகேஷனுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அது அப்படி அல்ல. உண்மையை சொல்ல போனா இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குதோ அதே அளவுக்கு அல்லது அதை விட கூடுதலான அளவுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஸ்கோப் இருக்கு. குறிப்பா வந்துட்டு இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் போற ஸ்டூடெண்டே பேசினா கூட பெரும்பாலான ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன கோர்ஸ் எடுக்க போறேன்னு சொன்னா ஏஐடிஎஸ் எடுக்க போறேன், இல்ல ஏஐஎம்எல் எடுக்க போறேன், இந்த மாதிரி தான் பேசுறாங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஏஐடிஎஸ்னா என்னன்னு தெரியுமா அல்லது ஏஐஎம்எல்னா என்னன்னு தெரியுமா, அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கிறீங்களா, அதோடைய ஸ்கோப் என்ன எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா, அதெல்லாம் இல்லை சார். வந்து அது வந்து அந்த கோர்ஸ் வந்து ஒரு ஃபேண்டசியான கோர்ஸா இருக்கு, இல்ல பேரு நல்லா இருக்கு, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் போறாங்க அதுக்கு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன ஒரு வருத்தமான செய்தின்னு சொன்னா, அப்படி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய மேக்ஸ் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மேக்ஸ்ல ரொம்ப கம்மியா வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங்ல வந்து அவரால் வந்து கோப் அப் பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லா சப்ஜெக்ட்லயும் மேக்ஸ் இருக்கும், இல்ல அலைடு மேக்ஸ் இருக்கும். எப்படியும் வந்து 8 செமஸ்டர்னா மேக்ஸிமம் 7 செமஸ்டர்ல மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும். அப்போ மேக்ஸ் கம்மியா இருக்க ஸ்டூடெண்ட் போய் இன்ஜினியரிங் போனாருன்னு சொன்னாக்கா நிறைய அவருக்கு அரியர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு விட ஸ்கோப் அதிகமா எதுல இருக்குன்னு சொன்னாக்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. குறிப்பா பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, பயாலஜியில வந்து ரொம்ப அதிகமான ஸ்கோப் இருக்கு, ரொம்ப அதிகமான ரிசர்ச் நடக்குது. குறிப்பா கெமிஸ்ட்ரிலாம் வந்துட்டு அவ்வளவு ஸ்கோப் இருக்கிற முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அதுல கண்டிப்பா கெமிஸ்ட்ரி இருக்கும். நம்ம என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டரேட் வந்துட்டு பிஹெச்டி வந்து கெமிஸ்ட்ரியில முடிச்சுட்டு கல்ஃப்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய வந்துட்டு இன்ஜினியரிங் போறவங்க போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரையும் வலுக்கட்டாயமா கொண்டு போய் இன்ஜினியரிங் தள்ளணும்னு அவசியம் இல்லை. வந்து அவர் கெமிஸ்ட்ரியில ஆர்வம் இருக்குது, இல்ல பிசிக்ஸ்ல அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, இல்ல மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. மேக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ரொம்ப அதிகமான வாண்டடான கோர்ஸா மேக்ஸ் மாறி இருக்குது. ஏன்னா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க. பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சென்னையில வந்து சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் தனியா ஒரு காலேஜே மேக்ஸுக்குன்னு இருக்குது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய ஸ்கோப் இருக்கு. குறிப்பா பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, பயாலஜில, மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நிறைய ரிசர்ச் நடக்குது. டாக்டரேட் பண்றதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு. அதே போல வந்து அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்கோப்பும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, கட் ஆஃப் வந்து 180க்கு மேல உள்ளவங்க இன்ஜினியரிங் காலேஜ் போங்க. ஆனா 180 கீழே உள்ளவங்க எல்லாரையும் போய் வலுக்கட்டாயமா இன்ஜினியரிங் தள்ளாம, அவர் கெமிஸ்ட்ரியில மார்க் நல்லா வாங்கினா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல வாங்கினா பிஎஸ்சி பிசிக்ஸ், அதே போல பயாலஜில நல்ல மார்க் வாங்கியிருந்தாருன்னா ஒன்னு பாட்டனி, இல்ல ஜுவாலஜி, இல்ல மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நிறைய செக்டார்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸை சூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். இல்ல எல்லாரும் போறாங்கன்னு நம்மளும் போனோம்னு சொன்னாக்கா ரொம்ப ஹை காம்படிஷன் நம்ம போய் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான ஏதாவது டவுட் இருக்குது, எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கிற டவுட் இருந்தா என்னோட நம்பர் 9952256249 அப்படிங்கிற என்னுடைய நம்பருக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.